வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று மனதார நம்புகிறேன். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3, 2026 திங்கட்கிழமை வருகிறது. ஆடி மாதம் 18ஆம் நாள் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தாலி கயிறு மாற்றலாமா, வீட்டில் என்னென்ன நல்ல காரியங்களை தொடங்கலாம், எந்த வழிபாடுகள் செய்தால் செல்வம் வளம் மகிழ்ச்சி பெருகும், இதை எல்லாம் இன்று இந்த வீடியோவில் எளிமையாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை முதல் முறையாக பார்ப்பவர்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அப்படி செய்தால் மட்டுமே நாங்கள் போடும் அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இதே போல் நிறைய பேர் நம்ம வீடியோவை நம்ம சேனலை பிடிச்சு பார்க்குறீங்க, அவங்க யாருமே லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க, உங்களுக்கு இன்னும் என்னென்ன தகவல் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குரிய பதிலை நான் கொடுப்பேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு என்பது பெருகுதல் என்று பொருள் தரும். இந்த நாளில் செய்யப்படும் நல்ல காரியங்கள் வளர்ச்சியடையும், குடும்பத்திலும் செல்வமும் சந்தோஷமும் பெருகும் என்று கூறலாம். வீட்டில் பல பிரச்சனைகள் தீருவதற்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவது, கடை திறப்பது, புதிய பொருட்கள் வாங்குவது போன்ற நல்ல காரியங்களை இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோவில் கடைசியில் ஆடிப்பெருக்கு அன்று வாங்கினால் மிகவும் மங்களகரமானதாக அமையக்கூடிய ஒரு பொருளை பற்றி கூறியுள்ளேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்து பயன்பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள். முதலில் ஆடிப்பெருக்கு அன்று எந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் என்று பார்ப்போம். காலை 9:15 முதல் 10:20 வரை இந்த பூஜையை செய்யலாம். இரண்டு நேரங்களில் உங்களால் முடிந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளியுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வங்களை மனமாற வழிபடுங்கள். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு திங்கட்கிழமை வருவதால் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் கலந்து பூக்களை போட்டு வைத்து கங்கை மற்றும் காவேரி தாயாரை நினைத்து வழிபடுங்கள். அருகில் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு போன்ற மங்கள பொருட்களையும் வைக்கலாம். ஆறு, குளம் அல்லது ஏரி அருகில் இருப்பவர்கள் அங்கு சென்று வழிபடலாம். அப்படி எதுவும் இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே மனதார அந்த அம்மனை நினைத்து வழிபடுங்கள். ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மாற்ற நினைப்பவர்கள் காலை நேரத்திலேயே மாற்றிக்கொள்வது நல்லது. பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரை வீட்டு வாசலில், பூஜை அறை மற்றும் வீடு முழுவதும் தெளிக்கலாம். இது மங்களத்தை உண்டு பண்ணும். தெய்வம் அருகில் இருப்பது போல் தோன்றும். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்கினால் மட்டுமே செல்வம் பெருகும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் நகை மட்டுமே வாங்கினால்தான் பெருகும் என்பது அர்த்தம் கிடையாது. அந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தாலும் நம் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் என்பதே உண்மை. இந்த காலகட்டத்தில் அதுதான் பெருகும் என்று நம்முடைய ஆழ்ந்த மனதில் பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு அது அர்த்தம் கிடையாது. இந்த நன்னாளில் அன்னதானம் செய்வது, இறைவனை வழிபடுவது, மனதார நம் வீட்டில் இருக்கும் அந்த கடவுளை கும்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் என்றும் செல்வத்தை பெருக்கும். நல்ல எண்ணத்துடன் இருப்பது போன்ற நல்ல செயல்களை செய்தாலே நம் குடும்ப சூழல் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் கொண்டடையும். மாதவிடாய் இருப்பவர்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஆனால் பூஜை அறைக்கு செல்லாமல் உங்கள் பூஜை அறையை விட்டு வெளியே உட்கார்ந்து தாலிக்கயிறு மாற்றுவது, பூஜை செய்வது போன்ற நிகழ்வை மனதார அந்த அம்மனை நினைத்து அந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் சொல்லும் பொழுது அனைத்து பலனும் கிடைக்கும். மாதவிடாய் என்பது இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம். அதை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக தாலிக்கயிறு மாற்றலாம், பூஜை செய்யலாம். பூஜை அறையை விட்டு வெளியே உட்கார்ந்து நம்மளுக்கு பிடித்த அந்த அபிராமி அந்தாதியை சொல்லி பூஜை செய்யலாம். நம் குழந்தை இருந்தால் அவர்களை விளக்கு ஏற்ற சொல்லி நம் வீட்டில் என்றென்றும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சொரூபமாய் எழுந்தருள வேண்டும் தாயே என்று மனதார வேண்டி அந்த பூஜையை மகாலட்சுமியாகவே நினைத்து
அந்த இறைவனை வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமியும் செல்வமும் கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிலைத்திருக்கலாம். வீடியோவின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம் என்றால், ஆடிப்பெருக்கு அன்று நீங்கள் காலையில் எந்திரித்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வது மிக 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 சிறப்பு வாய்ந்தது. ஆடிப்பெருக்கன்று உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் தெளித்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டு வாசலை நீங்கள் பார்க்கும் பொழுதே அந்த லட்சுமி கடாட்சம் என்பது தெரியும். ஏனென்றால் என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். நம் வீடு எப்படி இருக்கிறது என்று நம் வாசலை பார்த்தாலே சொல்லிவிடலாம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நம் வீட்டை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பது நம் வாசலை பார்த்தாலே தெரியும். அந்த அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எப்பொழுதும் வாசலில் மஞ்சள் தெளியுங்கள். வீட்டில் பூஜை அறையில், படிக்கட்டில், அது மாதிரி சமையல் அறையில் எல்லா இடத்திலும் மஞ்சள் தெளியுங்கள். தெளித்து சாமியை கும்பிடுங்கள். அன்று நீங்கள் வாங்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் என்னவென்று வீடியோவின் எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை தவற விடாமல் அன்று வாங்கி வையுங்கள். வீட்டில் அளவு கடந்த செல்வமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும். அதற்கு நான் உறுதி தருகிறேன். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நான் சொன்ன அனைத்து பரிகாரத்தையும் நீங்கள் செய்து வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதற்கு முன்பு போட்ட 2 பதிவையும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக போய் பார்த்து பலன் பெறுங்கள். என் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த பதிவில் நான் பதிவேற்றிருக்கிறேன். மறக்காமல் அந்த பதிவுகளையும் போய் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஆடி செவ்வாயும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்த, நமக்கு மிகப்பெரிய பலன்கள் அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. அதனால் மறக்காமல் அனைத்து பரிகாரத்தையும் செய்து பலன் பெறுங்கள். ஏன் இந்த பலனை பெற வேண்டும் என்றால், நம் குடும்பத்தில் நிறைய கஷ்டம், நிறைய துன்பம், கடன் சுமை, எவ்வளவுதான் கடன் அடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை. மேற்கொண்டு கடன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம செய்யும் போது அந்த இறைவனுடைய அருள் நம் வீட்டில் நிறைந்து இருக்கும் பொழுது நம்ம மனசிலே ஒரு தன்னம்பிக்கை தரும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இங்கே கேள்வி இல்லை. நம் மனதில் நம்பிக்கை என்பது இருக்கும் பொழுது நம் எல்லா சூழலையும் தாண்டி நாம் எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். இப்போது பார்ப்போம். அன்னைக்கு வாங்க வைக்க வேண்டிய பொருட்கள் என்னவென்றால், உப்பும் மஞ்சளும். நம்ம வீட்டு பக்கம், கிராமத்து பக்கம்லாம் வீட்டிலே கொண்டு வந்து விற்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில் உப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைங்க அப்படிலாம் விற்க மாட்டாங்கன்னா நீங்கள் போய் கடையிலேயே உப்பு மஞ்சள் இது வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சிருக்க வேண்டும். வீட்டில் குபேரருக்கு உரியதா அடுப்படியில் உப்பும் மஞ்சள், அது மாதிரி ஊறுகாய், ஏதாவது ஒரு ஊறுகாய் நிறைஞ்சு இருக்கும். அப்படி இருக்கிற வீட்டில் செல்வம் எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும். உப்பு ஜாடியில் அது காசு போட்டு வச்சு பழகுங்க. அது உப்பை ஜாடியில் போடும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த உப்பை எடுக்கும் பொழுது அந்த ஜாடியிடையில் மகாலட்சுமியின் சொரூபம் இருக்கிறதா கருதப்படுகிறது. அதனால் அன்னைக்கு அதிக காசு செலவு பண்ணணும், நாங்கள் இது வாங்கணும் அது வாங்கணும், எல்லாம் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் உப்பும் மஞ்சளையும் மட்டும் வாங்கி சாமி கிட்ட வச்சு மனசார சாமி கும்பிடுங்க. அந்த சாமி உங்கள் கூடவே இருக்கும். நீங்க பண்ற எல்லா காரியமும் இன்னைக்கு கைகூடி உங்க கையில நிக்கிறதுக்கு என்னுடைய அருள். நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அன்னைக்கு நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போறேன். அந்த மீனாட்சி அம்மனுடைய அருளும் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கணும். நான் உங்களுக்காண்டி நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.